வெல்கம் டு மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரியான சுவையில் செஸ்வான் நூடுல்ஸ் நம்ம வீட்டிலையே எப்படி செய்கிறது அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். நம்ம எப்போவுமே நூடுல்ஸ் செய்யும் பொழுது நூடுல்ஸ் எவ்வளோ கிராம் எடுக்கிறோமோ அதே அளவுக்கு கிராமில் வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துக்கிட்டோன்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், நமக்கு ஹெல்த்தியான நூடுல்ஸாகவும் அமையுங்க. இப்போ இந்த காரசாரமான செஸ்வான் நூடுல்ஸ் நம்ம வீட்டில் வந்துட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் 3 கப் அளவுக்கு தண்ணி வச்சுருக்கிறேன். அது தண்ணி கொதிக்கும் பொழுது 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதில் 200 கிராம் அளவுக்கு நூடுல்ஸை வந்துட்டு போட்டுக்கலாம். தண்ணி இது போல் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ஆயில் சேர்த்ததுக்கப்புறமா தாங்க நூடுல்ஸ் போடணும். அப்போ தான் அந்த நூடுல்ஸ் வந்துட்டு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக வரும். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் வந்துட்டு நல்லா வேகட்டும். நூடுல்ஸ் வந்துட்டு முழுசும் சாஃப்டாக வேகக்கூடாதுங்க, ஒரு 3/4 பதத்துக்கு வெந்து வந்துடணும். இப்போ வெந்ததை வந்துட்டு ஒரு அரிக்கரண்டியில் எடுத்துகிட்டு அதில் வந்துட்டு நார்மல் வாட்டரை ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிடலாங்க. வாஷ் பண்ணிவிட்டு இது போல் உதிரியாக ஆற வச்சு எடுத்து ஓரமாக வச்சிடலாம். இப்போ ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்துட்டு சேர்த்துக்கலாங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி சின்னதாக கட் பண்ணது, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்லிக் வந்துட்டு சேர்த்துக்கலாங்க. ரெண்டையும் சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு லைட்டாக இது போல் வதக்கி விட்டுக்கலாம். 1/2 கப் அளவுக்கு வெங்காயம் இது போல் மெல்லிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தீ வந்துட்டு நார்மல் ஃப்ளேமோட கொஞ்சம் வந்துட்டு ஜாஸ்தியாக வச்சுக்கணுங்க. 1/2 கப் அளவுக்கு சின்னதாக கட் பண்ண கேரட்டு, 1/2 கப் அளவுக்கு பீன்ஸ் சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு குடமிளகா சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. அடுப்பு வந்துட்டு ஹை ஃப்ளேமோட கொஞ்சம் மட்டும் கம்மியாக வச்சா போதுங்க. பாருங்கள், இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு செஸ்வான் சட்னி வந்துட்டு சேர்த்துக்கிறேன். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் வந்துட்டு சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற நூடுல்ஸை சேர்த்துக்கலாம். இந்த டொமேட்டோ சாஸ் வந்துட்டு உங்களுக்கு தேவைக்கேற்ப சேர்த்துக்கலாங்க, கூடுதலாவோ குறைச்சலாவோ. 1 கப் அளவுக்கு முட்டைக்கோஸ் வந்துட்டு இது போல் மெல்லிசாக கட் பண்ணதை சேர்த்துருக்குறேங்க. இந்த செஸ்வான் சட்னிலேயே வந்துட்டு நல்ல காரம் இருக்கும், அதனால் நீங்கள் வந்துட்டு சில்லி சாஸ் அது போல் எதுவுமே சேர்க்கக்கூடாது. டொமேட்டோ கெச்சப் மட்டும் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் இதே அளவில் சேர்த்துக்குங்க, இல்லைன்னா கொஞ்சம் குறைச்சலாக சேர்த்துக்கலாங்க. இப்போ இது ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து கொடுத்துக்கிறணும். கலந்து கொடுத்ததுக்கப்புறம் ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஃப்ரெஷ்ஷாக முனிக்கி வச்சுருக்கிறேன், அதை வந்துட்டு இதில் சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, சுட சுட நல்லா காரசாரமான செஸ்வான் நூடுல்ஸ் ஹோட்டல் ஸ்டைலில் நம்ம வீட்டிலேயே செஞ்சு முடிச்சாச்சு. இது கூட கொஞ்சமாக டொமேட்டோ கெச்சப் மயோனஸ் வச்சு சாப்பிட்டா போதும். நம்ம ஹோட்டலில் போய் சாப்பிட்டா அதே டேஸ்ட் வந்துட்டு கிடைக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் சிம்பிளான ரெசிபிஸ் வீடியோ தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.